வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் யூனிட்ல டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் பாப்புலேஷன் சிக்மா. இதுக்கு ரெலவெண்ட்டாகவும் சில சமயம் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த டாப்பிக்ல நம்ம என்ன பார்ப்போம்னா as usual procedure தான் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன். இதில் எஸ்னாலும் சிக்மானாலும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். பட் இங்கே நோட் பண்ணுற எஸ்ஸுங்கிறது சாம்பிள் பேஸ்டாக நம்ம எடுப்போம், சிக்மாங்கிறது பாப்புலேஷன் பேஸ்டாக எடுப்போம். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை ரெண்டு கேஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஆகும். கேஸ் 1 ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துக்கலாம். சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 ஆர் நோன். டைரெக்டாகவே கிவன் டேட்டாவில் இருந்ததுன்னா Z which is equal S1 minus S2 divided by square root of sigma 1 square by 2n1 plus sigma 2 square by 2n2 is relevant to normal distribution data 0,1. இது ஒரு இது. அதுக்கடுத்து இதில் sigma 1 sigma 2 both are all same. சில சமயம் the standard deviation isன்னு டேரெக்டாக டேட்டா கொடுத்துட்றாங்கன்னா நீங்கள் அதை காமனாக எடுத்துலாம். இதுவும் ஒரே ஃபார்முலா தான். இதை இப்படி மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். sigma 1 ஸ்கொயர்லேருந்து sigma வெளியில் எடுத்துட்டா S1 minus S2 divided by sigma square root of 1 by 2n1 plus 1 by 2n2 இந்த மாதிரி இருக்கும். அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 ஆர் நாட் நோன். ஸோ இந்த வேல்யூ தெரியலை அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதுறேன்னா நீங்கள் உங்களுக்கு பாப்புலேஷன் பேஸ்டாக இல்லைனா சாம்பிள் பேஸ்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூவை நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். S1 minus S2 divided by square root of S1 square by 2n1 plus S2 square by 2n2. It is also relevant to n of 0,1. இதில் நோட் பண்ணுற நோட்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் ரெலவெண்ட்டாக மீன் வேல்யூவை எக்ஸ் பார்னு எடுப்பீங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ்ன்னு கோட் பண்ணணும். பாப்புலேஷன் ரெலவெண்ட்டாக மீன் வேல்யூவாக இருந்தால் மியூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூவை சிக்மான்னு கோட் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரெலவெண்ட்டாக தான் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். In first problem, two samples of sizes 1000 and 2000 are drawn from the normal population with standard deviation 40. The standard deviation of the first sample was found to be 42 and that second was found to be 44. Is it the difference significant? இவ்வளோதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எந்த டைப்பில் வருதுங்கிறத நமக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் நம்ம டேரெக்டாக எழுதுகிற மெத்தடில் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஸோ அப்போ டேட்டா எழுதி எப்படி நம்ம சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இதில் ரெண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு செகண்ட் ஒன்று, அதை தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். சாம்பிள் 1 சாம்பிள் 2. ஸோ சாம்பிள்னு கொடுத்ததுனால நீங்கள் டேட்டா சைஸை நீங்கள் N1 N2 தான் நம்ம எப்பயும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை N1 N2 நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதுக்கு ரெலவெண்ட்டாக கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ, த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சாம்பிள் வாஸ் ஃபவுண்ட் to be 42. ஸோ அதை S1 எடுத்துக்கோங்க, செகண்ட் வேல்யூவை 44ன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் நார்மல் பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க 14. அதை நீங்கள் சிக்மான்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு N1 N2 S1 S2 அண்ட் பாப்புலேஷன் பேஸ்டான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிங்கிள் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் மீன்ஸ் சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 both are all சேம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேட்டா. இப்போ இவ்வளோ தான் கிவன் டேட்டா. இதை எடுத்து எழுதிக்காச்சு. அதுக்கடுத்து ஆஸ் யூஷுவல் நல் ஹைபாதசிஸ்னா H0 ஃப்ரம் சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 2. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதசிஸ்னா நாட் ஈக்குவல்ட்டு எழுதிக்கோங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் காமனாகவே 5%க்கு நோட் பண்ணுங்கள். கிரிட்டிக்கல் ரீஜன் 5%க்கு தான் நம்ம நோட் பண்ண போகிறோங்கிறப்ப நம்மளுடைய வேல்யூ -1.96 to 1.96. இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ அதே ப்ரொசீஜரையும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொசீஜரில் 5%க்கு என்ன டேட்டா, 1%க்கு ரைட்டல் டெஸ்ட்டாக இருந்தால் என்ன, ரெப்டைல் டெஸ்ட்டாக இருந்தால் எப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். Test statistics that equal to S1 minus S2 by sigma square root of 1 by 2n1 plus 1 by 2n2. ஸோ தனித்தனியாக டேட்டாலாம் தெரிஞ்சதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் -1.851. கன்க்ளூஷன்னா நம்ம இப்போ கிரிட்டிக்கல் ரீஜனில் ஃபிக்ஸ் பண்ண வேல்யூவும் இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்த வேல்யூ லெஸ் தேன்னா கிரேட்டர் தேன்னா அக்செப்ட் ஆதா ரிஜெக்ட் ஆதான்னு எழுதினா போதும். If minus z alpha by 2 less than z alpha by 2, then we accept H0, otherwise reject H0 at 5%. ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ரீஜனில் நம்ம கோட் பண்ண வேல்யூ -1.96 to 1.96. இப்போ டேட்டா நமக்கு வந்திருக்க ஆன்சர் -1.851. ஸோ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். இதை விட இது லெஸ் தானாக இருக்குது. இந்த வேல்யூவை விட இது கிரேட்டர் தன் வேல்யூ தான். ஸோ H0 is accepted. That is, there is no significant difference. The difference between standard deviations are not significant. இந்த லைன் எழுதுனா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் H0ல என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் கன்க்ளூஷனாக அக்செப்ட் ஆனால் வரும். ஸோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் ஈஸியாக எழுதுங்க. இது ஈஸியான ப்ராப்ளம் தான். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக தான் வரும். சில சமயம் கொஷின் இப்படி கேட்குறாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம்.
A sample of heights of 6,400 Englishmen have standard deviation of 6.4 cm, while a sample of heights of 1,600 Australians have standard deviation of 6.3 cm. Is the significant difference? இவ்வளோதான் கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் கேட்குறாங்கன்னா ஹைட்ஸ் இங்கிலீஷ்மேனோட ஹைட்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆஸ்திரேலியன்ஸோட டோட்டலுக்கு கொடுத்துருக்காங்க. இஸ் தர் சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இப்படி கேட்குறாங்கன்னா டேட்டாஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. சாம்பிள் 1 சாம்பிள் 2. ஸோ சாம்பிள் 1ல் இங்கிலீஷ்மேனோட டோட்டல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா N1ஓட வேல்யூ 6,400. N2ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க டேட்டா 1,600. இது சாம்பிள்னு கொடுத்ததுனால நீங்கள் S1 தான் எடுக்கணும். ஸோ S1ஓட வேல்யூ 6.4, இங்கே வந்துருக்கிறது 6.3. டேட்டாஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதில் பாப்புலேஷன் பேஸ்டாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கல. ஸோ அன்னோன் டேட்டாவை தான் நம்ம எடுக்க முடியும். டேட்டாஸ்லாம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபார்முலாக்கு போகலாம். சிக்னிஃபிகன்ட் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நல் ஹைபாதியசிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் அன்னோன் வேரியபிள் நம்ம கொடுக்குறங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. செகண்ட் மெத்தடில் σ1 ஈக்குவல் டு σ2. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ் கண்டிஷன் எழுதிக்கோங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் 5%, கிரிட்டிக்கல் ரீஜன் 5%. இன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா நம்ம அந்த டேட்டாவை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ -1.96 to 1.96 நம்மளோட லிமிட் எழுதிக்கலாம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு சிக்மாவோட வேல்யூ தெரியலைங்கிறப்ப நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம சாம்பிள் ரெலவெண்ட்டாக மீன் வேல்யூ அதாவது கேஸ் 2ல் நம்ம எழுதியிருந்தோம்ல அந்த ஃபார்முலா ரெலவெண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ Z = S1 - S2 divided by square root of S1² by 2n1 plus S2² divided by 2n2. இப்போ இதில் டேட்டாஸ்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா 6.4 - 6.3 டிவைடட் பை டேட்டாஸ் எல்லாமே தனித்தனியாக S1/2 × N1 இந்த ஆர்டரில் எழுதுங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 0.8012. இது Z-ஓட வேல்யூவை கால்குலேஷன் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூவாக வந்திருக்கு. இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். இஃப் -Z∝/2 less than Z less than Z∝/2 இருந்தால் then we accept H0, otherwise we reject H0. ஸோ இப்போ Z-ஓட வேல்யூ நமக்கு வந்திருக்கிறது -1.96 to 1.96. இங்கே Z-க்கு வந்திருக்கிறது 0.8012. இந்த ஆர்டரில் இருந்ததுன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். இந்த வேல்யூவை விட இதுக்கு லெஸ் தான் நெகட்டிவை விட பாசிட்டிவ் கிரேட்டர் தான் இருந்தால் 0.5 இருந்தால் கூட ஸோ இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்கிறப்ப H0 இஸ் அக்செப்டட். ஸோ ஒவ்வொரு ஆர்டராக பாருங்கள். இதில் இந்த ஆர்டர் ஃபெயிலியர் ஆனாலோ இல்லை இந்த ஆர்டர் ஃபெயிலியர் ஆனாலும் ஏதாவது ஒரு கேஸ் ஃபெயிலியர் ஆனாலும் கண்டிப்பாக கண்டிஷன் ரிஜெக்ட் தான் ஆகும். ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். லெஸ் தானை விட கண்டிப்பாக பெருசாக இருக்கணும், கிரேட்டர் தானை விட சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குதான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. தட் இஸ் there is no significant difference. இவ்வளோதான். ஸோ கன்க்ளூஷனில் இந்த மாதிரி எழுதுனா போதும். இந்த டைப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு 8 மார்க் கொஷினை கேட்டாங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். இதெல்லாமே சிம்பிள் ப்ராப்ளம். நீங்கள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதோடு சேர்த்து இதையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபார்முலா கிட்டத்தட்ட சேம் தான், பட் டேட்டாஸ் தான் நமக்கு கிவன் டேட்டா எப்படி கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்து நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். கால்குலேஷன், கிரிட்டிக்கல் ரீஜியன், டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கன்க்ளூஷன் எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறவங்க இதையும் சேர்த்து பார்த்து எக்ஸாமுக்கு ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட் இருந்ததுன்னா கணித பழிக்கு மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.